வீரர்களும் கூடி அந்த காலத்து பண்பாட்டிற்கு பொருந்திய பிரதிஜைகளை செய்தார்கள். யுத்த முறைகள் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வருகின்றன. அந்த புராதன காலத்து யுத்த முறைகளை நினைவில் வைத்துக்கொண்டு படித்தால்தான் பாரதம் விளங்கும். இல்லாவிட்டால் சிற்சில இடங்களில் நிகழ்ச்சிகள் அசம்பாவிதமாகத் தோன்றும். பாரத யுத்த விதிகளில் ஒவ்வொரு நாளும் போர் முடிந்த பிறகு இரு தரப்பினரும் பிரீத்தியுடன் கலக்க வேண்டும். யுத்தத்தில் யாவரும் தத்தம் சமானஸ்தர்களையே தாக்க வேண்டும். அதர்ம முறையில் யார் பேரிலும் யுத்தம் நடத்தக்கூடாது. சேனையின் மத்தியிலிருந்து விலகிப் போகிறவர்களை ஒருபொழுதும் கொல்லக்கூடாது. தேர் ஏறினவன் ஏறினவனையும், யானை வீரன் யானை வீரனையும், குதிரை ஏறியிருப்பவன் குதிரை ஏறியிருப்பவனையும் காலாளோடு எதிர்கொண்டு சண்டை செய்ய வேண்டும். எதிரியை நம்பி போரை நிறுத்தினவன் மீதும் பயந்து வணங்கினவன் மீதும் ஆயுதம் பிரயோகிக்கக்கூடாது. வேறு ஒருவனோடு போர் செய்து கொண்டிருக்கும் ஒருவனை போரில் கலந்து கொள்ளாமல் மற்றொருவன் ஆயுத பிரயோகம் செய்து கொள்ளக்கூடாது. ஆயுதம் இழந்தவனையாவது, கவனம் செலுத்தாமல் இருப்பவனையாவது, புறங்காட்டி ஓடுபவனையாவது, கவசம் இழந்தவனையாவது கொல்லக்கூடாது. ஆயுதங்களை எடுத்து கொடுக்கும் பணியாட்கள், பேரிகை அடிப்பவர்கள், சங்கம் ஊதுகிறவர்கள் இவர்கள் மேல் ஆயுதங்கள் பிரயோகம் செய்யலாகாது. இவ்வாறான யுத்த முறையை கௌரவ பாண்டவர்கள் இருவரும் அங்கீகரித்து பிரதிஜை செய்தார்கள். காலப்போக்கில் நியாய அநியாய கோட்பாடுகள் மாறுதல் அடையும். இக்காலத்து போரில் உபயோகிக்கப்படும் எல்லா சாதனங்களும், குதிரைகள் முதலிய ஊமைப் பிராணிகளும், சிகிச்சைக்கு வேண்டிய மருந்துங்கூட அளிக்கப்படுகின்றன. எவ்வித வரம்பும் கிடையாது. முற்காலத்தில் இவ்வாறல்ல. ஆயினும் அக்காலத்தில் பின்பற்றி வந்த நியமங்கள் அக்காலத்திலேயே சில சமயங்களில் பல காரணங்களினால் புறக்கணிக்கப்பட்டதாக பாரதத்தில் காண்கிறோம். விசேஷ சந்தர்ப்பங்களும் காரணங்களும் கூட அவற்றால் நியதிகள் அழிந்து போய் புதிய நியதிகள் உண்டாகின்றன. பாரத யுத்தத்தில் வரம்பு கடந்த செயல்களும் சிற்சில சமயங்களில் நடைபெற்றன. ஆன போதிலும் மொத்தத்தில் மேற்கூறிய நியதிகளை எல்லோரும் ஒப்புக்கொண்டு அவற்றின்படி நடந்தார்கள். விதிகள் புறக்கணிக்கப்பட்ட போது எல்லோரும் நிந்தித்தார்கள். புறக்கணிக்கப்பட்டவர்கள் வெட்கமடைந்தார்கள். வீரர்களே, இதோ உங்களுக்கு எதிரில் சொர்க்க வாயில் திறந்து நிற்கிறது. இந்திரனுடனும் பிரம்மனுடனும் சேர்ந்து வாழும் பாக்கியம் உங்களுக்கு கிட்டியிருக்கிறது. உங்கள் பெற்றோரும் மூதாதையரும் அவர்களை பெற்ற முன்னோர்களும் சென்ற வழியில் நீங்களும் செல்லுங்கள். வெற்றி அல்லது சொர்க்கம் உங்கள் முன் நிற்கிறது. இதுவே உங்களுடைய குணங்களின் சனாதன தர்மம். மனக்கவலையின்றி மகிழ்ச்சியுடன் போர் புரிந்து புகழும் மேன்மையும் அடையுங்கள். வீட்டில் வியாதியினால் மரணம் அடைதல் க்ஷத்திரியனுக்குத் தகாது. ஆயுதத்திற்கு இரையாவதே க்ஷத்திரியனுடைய